வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம சோலார் கனெக்ஷன் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது சோலார் பிளேட்டு, இது வந்து 12 வோல்ட்டு. இதில் பார்த்தோம்னா எர்த்து மெயின் ரெண்டும் வந்துடும். கருப்பு கலர் வந்து எர்த்து, ரெட் கலர் வந்து மெயின். இதை எப்படி நம்ம கனெக்ஷன் தருதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்தோம்னா சோலார் கன்வெர்ட்டர் போர்டு. இது வந்து நம்மளுக்கு ஃப்ளிப்கார்ட்லேயே அமேசான்லேயே கிடைக்கும். இது பார்த்தோம்னா இது 12 வோல்ட்லேருந்து 24 வோல்ட் வரைக்கும் போட்டுக்கலாம். இது வந்து 10 ஆம்ஸ்லையும் இருக்குது, 20 ஆம்ஸ்லையும் இருக்குது. நான் வந்து 20 ஆம்ஸில் வாங்கினேன். இதை எப்படி லைன் தரதுன்னு பார்க்கலாம். இது வந்து ரெட் கலர் மெயின், ப்ளூ கலர் வந்து எர்த்து. இது பார்த்தோம்னா இந்த ஒர்க்கில் இது வந்து சோலார் பிளேட்டு. ஃபஸ்ட்டு எடுத்த உடனே இதில் வந்து ப்ளஸில் வந்து ரெட் கலர் கொடுத்துக்குவோம். மைனஸில் வந்து ப்ளூ கலரை கொடுத்துக்குவோம். இது கொடுத்தாச்சு. இது இப்படி ஓர வச்சுருவோம். அடுத்தது இதனுடைய முனையை எண்டு எடுத்து இதனுடைய எண்டு எடுத்து இந்த ஒயரை சீவிக்கலாம். இதை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. வேணும்னா டேப் அடிச்சுக்கலாம். ஏன்னா இப்போ நான் ஒரு செய்முறை விளக்கம் தான் சொல்லிகிட்ருக்கேன், அதனால் நான் டேப் அடிக்கலை. எர்த்து வந்து ப்ளூ கலரில் கொடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட வந்து ஒயர் மேட்சிங் இருந்தாலும் கொடுத்துக்கலாம். என்கிட்ட ஒயர் மேட்சிங் இல்லாதனால நான் மாற்றி கொடுத்துருக்கேன். அடுத்தது இது வந்து பேட்ரி கனெக்ஷனு. இதில் பேட்ரி லைன் போட்டுப்போம். இதுதான் பேட்ரி. இதுதான் பேட்ரி. இது பார்த்தோன்னா 12 வோல்ட்டு. இது வந்து 7 ஆம்ஸ் வரும். இதையும் பிளாக் கலர் வந்து எர்த்து வரும். இதை வந்து இதில் கொடுத்துப்போம் பேட்டரி லைனை. ரெட் கலர் ஒயர் இல்லாதனால நான் மஞ்சள் கலரே வந்து மெயினில் கொடுத்துக்கிறேன். மஞ்சள் கலரில் மெயினில் கொடுத்தாச்சு. நம்மக்கிட்ட அந்த பின்னோட லாக்கு இல்லை, அதனால் இதிலே வந்து ஒயரை ஜாயின் பண்ணிப்போம். இது சும்மா ஒரு இதுக்காக லைன் எப்படி போட தெரிஞ்சுக்காக பண்ணிக்கிட்டு இருக்குது. அதனால் இதுக்கு ப்ராப்பராக நம்ம எதுவும் பண்ணலை. ப்ராப்பராக வேணுமா இதுக்கு கிளிப்பு விற்கும், அதை வாங்கி வந்து நீங்கள் போட்டு பண்ணிக்கலாம். இப்போ போட்டோம்னா சோலார் கன்வெர்ட்டர் வந்து ஒர்க் ஆகுது. பார்த்தீங்களா, வோல்ட் எவ்வளோ இருக்குது, என்ன ஏன்னு எல்லாமே நமக்கு காட்டுது. ஒர்க் ஆகுது தெரியுதுங்களா. பேட்டரியில் வந்து பார்த்தோம்னா 8 வோல்ட் வருது.
இப்போ இதே சோலாரை அப்படியே வெயில வச்சோம்னா எவ்வளோ வோல்ட்டு என்ன வருதுன்னு பார்த்துக்கலாம். இப்போ நம்ம சோலாரை வெயில வச்சுட்டோம். அதுக்கான வீடியோ தான் இது. லைன் போட்டாச்சு. தனித்தனியாக இருக்குது பாருங்கள், டச் ஆகாமல் தனித்தனியாக இருக்கணும். அடுத்தபடியாக நம்ம இப்போ பேட்டரி வச்சு பண்ணுறோம். இப்போ அடுத்தபடியாக நம்ம சோலார் பிளேட்லேருந்து எவ்வளோ சார்ஜர் ஊற்றுன்னு மீட்டர் வச்சு செக் பண்ணிப்போம். இது சோலார் லைனு. பார்த்தோம்னா குறைஞ்சது 10 வோல்ட்டு வெளியே வருது. அப்படியே பேட்டரி லைன் செக் பண்ணிப்போம். பேட்டரியும் அதே சேம் வோல்ட்டு வருது. ஓகே, இதெல்லாம் கனெக்ட் ஆகுது, சார்ஜரும் ஏறுது. இது எப்படி இப்போ நம்மளுக்கு வேலை செய்யுதுன்னு சொல்லிட்டு ஒரு செல்ஃபோன் ஒன்று சார்ஜர் போட்டு பார்த்துருவோம். அதாவது யூஎஸ்பி போட்டிருக்கு பார்த்தீங்களா, இதில் வந்து கேபிள் போட்டிங்கன்னா செல்ஃபோன் சார்ஜர் ஏறும். செல்ஃபோனு சார்ஜர் பாயிண்ட்டு, சார்ஜர் எடுத்துங்களா, சார்ஜர் எடுத்துங்களா. சார்ஜர் எடுத்து பாருங்க. இப்போ நமக்கு 10% இருக்குது. எவ்வளோ சீக்கிரம் சார்ஜர் ஏற்றுன்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா சோலார்லேருந்து பேட்டரிக்கு சார்ஜர் ஏறிட்டு இருக்கு. இதில் பல்பும் போடலாம். இதுலேயும் வந்து ப்ளஸ்ஸு மைனஸு போட்டால் தான் இதில் பல்பும் ஒர்க் ஆகும். பல்பு இப்போதைக்கு நம்மக்கிட்ட இல்லை. நெக்ஸ்ட் வீடியோவில் ஒன்றா அப்டேட் பண்ணி கொடுக்குறேன். அடுத்தது நம்ம வந்து பவர் பேங்க் ஒன்று இருக்குது. அதுலேயும் சார்ஜர் போட்டு பார்ப்போம் ஏறுதானே. ஓகே, பவர் பேங்க்லேயும் சார்ஜர் ஏறுது. தொட்டுங்களா 25% ரன் ஆகிட்டுருக்கு. இதுவும் சார்ஜர் ஏறிட்டுருக்கு. பவர் பேங்க்கும் சார்ஜர் ஏறுது, செல்ஃபோனும் சார்ஜர் ஏறிட்டுருக்கு. எவ்வளோ ஏறிருக்கு அப்புறம் 10% ஏறி இருக்குது. ஏற்கனவே அப்படியே தான் இருக்குது. லைட் நிறுத்துங்களா திருத்துங்களா, சார்ஜர் இதுவும் ஏறிட்டுருக்கு, இது ஏறிட்டுருக்கு. சோலார்லேருந்து பேட்டரிக்கும் சார்ஜர் ரன் ஆகிட்டுருக்கு. ஓகே, கொஞ்ச நேரம் ஆச்சு. இப்போ நம்ம எவ்வளோ சார்ஜர் ஆகிருக்குன்னு பார்ப்போம். ஓகே, 10% இருந்து 11% ஆகிருக்கு. இதுவும் கொஞ்சம் சார்ஜர் ஆகிட்டுருக்கு. இதில் போட சொல்லணும்னா பவர் பேங்க் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் சார்ஜர் ஆகும், உடனே ஆகாது. ஏன்னா நம்ம பார்த்தோம்னா சார்ஜரு செல்ஃபோன் ரெண்டும் போட்டுக்கிறதுனால கொஞ்சம் டைம் ஆகுது, வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். இதே மாதிரி சோலார் பேனலும் சோலாரு சார்ஜர் கண்ட்ரோலும் இருந்தால் நீங்களும் வீட்டில் இது மாதிரி செஞ்சு பார்க்கலாம். கண்டிப்பாக இது ஒர்க் ஆகுது. 90% எனக்கு ஓகே. உங்களுக்கு செக் பண்ணி பார்த்துட்டோன்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். வேறு இன்னும் தெளிவாக என்ன வேணாலும் கேளுங்க, கமெண்டில் நான் வேணால் போடுறேன்.